Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் முயர்வோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குக்கிங். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அரைக்கீரை பருப்பு மசியல். இன்னைக்கு அரைக்கீரை பருப்பு மசியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கட்டு கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அந்த கீரையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், காரம் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 50, அது நல்லா கழுவி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி போட்டால் போதும். உப்பு நான் இப்போ இதில் சேர்க்கலை, கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்துட்டிங்கன்னா 1.5 கிளாஸ் டம்ளர் நான் ஊற்றுறேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீரை வெந்ததுக்கப்புறமா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். அது நமக்கு யூஸ் இல்லை. எல்லா சத்துக்களும் கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் போயிடும். அதனால் அளவாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா கீரையும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ எனக்கு காரம் கம்மியாக தான் சேர்க்கறதுனால இந்த பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே இதில் உள்ள சாறு இறங்கியிருக்கும் காரம். இன்னும் இதோடு அரைச்சோம்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இந்த அளவுக்கு. அதனால் அதை கட் பண்ணி பாதியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சால்ட் ஒரு 1/4 தேக்கரண்டி போட்டுக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்னா அந்த கீரையோட அந்த பச்சை தன்மை போயிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ பருப்பு கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.